Hello students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 புக் பேக் மார்க் பண்ண போறோம். உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு இயலுக்கான மொத்த क्वेश्चन ஆன்சர்ஸ் புக் பேக்ல கொடுத்திருப்பாங்க. பலவுல் தெரிகன்னு அதுதான் நம்ம மார்க் பண்ண போறோம். இயல் 3க்கானது ஃபுல்லா மொத்தமா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். அது வந்து புக் பேக்கில் பேஜ் நம்பர் 75 இருக்கும் பாருங்கள். பேஜ் நம்பர் 75 ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கூற்றுக்கோடு என்பது தமிழ் சொல்லாகும். விளக்கம் கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள் உண்டு. அதுக்கு ஆன்சர் வந்து ஆ. கூற்றும் சரி, விளக்கமும் சரி. ஓகேங்களா? செகண்ட் ஒன்க்கு காவடி சிந்துவதற்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாமலையார். அதே தான். நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் வந்து இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முழ ஓசை சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. ஆ. பகுபத உறுப்புகளுடன் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை? பகுதி, விகுதி. ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான குருவினா வந்து மொத்தம் உங்களுக்கு புக்கில் 4 குருவினா இருக்குது. அந்த 4 குருவினா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது அதுவும். நெக்ஸ்ட்டு காவடி சிந்து என்பது யாது? இந்த 2 கொஸ்டினை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் அப்படிங்க தெரியுது. கோர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் குறிப்பு வரைக. குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது? 2 கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. திராவிட பழங்குடிகளும் இனக்குழு பெயர்களும் மலைக்கு உள்ள தொடர்பிற்கும் எடுத்துக்காட்டு தருக. ஃபர்ஸ்ட் நெடுவினா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நெடுவினா நோட் பண்ண. நெக்ஸ்ட் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. செகண்ட் நெடுவினா நோட் பண்ணுங்க. சாரி நெடுவினா கிடையாது, சிறுவினா. நெடுவினா மாற்றி சொல்லிட்டேன், சிறுவினா. சிறுவினா நோட் பண்ணிட்டீங்களா? செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்டு சிறுவினா பாருங்க. அந்த சிறுவினாவோட கண்டினியூ பேக் சைடு இருக்குது பாருங்க, அதையும் நோட் பண்ணுங்க. நடையும் பத்தியும் சற்றும் நழுவா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 2 லைன் அதனோட கண்டினியூ நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேர்டு சிறுவினா பாருங்க. கழுகுமலை தலத்தின் சிறப்புகளை காவடி சிந்து கொண்டு விளக்குக. நோட் பண்ணிட்டீங்களா? தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம் கூறுக. ஃபோர்த் ஒன் நோட் பண்ணுங்க. அதிலே கொடுத்துருக்காங்க. வருகிறாள், வாழ்வான், காண்பிப்பார், பிரிந்த. இதுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் எழுதணுமா இந்த 4க்கு.
நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் 5th சிறுவினா, சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கால சமூக நிகழ்வுகள் எழுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை ஒப்பிட்டு விளக்குக. நோட் பண்ணுங்க. 5th சிறுவினா, இந்த லாஸ்ட் சிறுவினா உங்களுக்கு இது முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் நெடுவினா. நெடுவினா வந்து இந்த இயல் 3ல் உங்களுக்கு 3 நெடுவினா கேட்டிருக்காங்க. நோட் பண்ணுங்க. அதனோட கண்டினியூ இங்கே இருக்குது பாருங்கள். 5th சிறுவினாவோட கண்டினியூ இதோட முடியுது. காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார் இதோட முடியுது. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நெடுவினா. ஃபஸ்ட்டு நெடுவினா பாரு, மொத்தம் 3 நெடுவினா. இயற்கையோடு இயைந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இயந்தே இருந்தன. குற்றினை மெய்ப்பிக்க. ஃபஸ்ட்டு நெடுவினா நோட் பண்ணுங்க. இதை வந்து முன்னுரைன்னு போட்டு எழுதிக்குங்க. முன்னுரை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேராவாக போட்டு எழுதிக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக் சைட் பாருங்கள். இதை வந்து முடிவுரைன்னு போட்டு எழுதுக்கு. இதை வந்து முடிவுரை அப்படின்னு போட்டு இந்த பேரா இந்த 2 லைன்ஸ் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு காவலி சிந்து ஒரு வழி நடைப்பாடல் கூற்று அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு பேராவை முன்னுரைன்னு போட்டு எழுதிக்குங்க. ஃபஸ்ட் பேராவை. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் பேரா இருக்கு இல்லையா, இதை முடிவுரை போட்டு எழுதிக்குங்க. நோட் பண்ணிக்குங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் 3rd கொஷின். வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. அதே தான், இந்த ஃபஸ்ட்டு பேராவை முன்னுரைன்னு போட்டு எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு பேராவை. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் அவ்வாறேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை முடிவுரைன்னு எழுதிக்குங்க. முடிவுரைன்னு டைட்டில் போட்டு அவ்வாறே அக்காலையோடு மும்முறை மோதி அதனை வீழ்த்தி தரையில் சாய செய்தான் களங்கம் கரைந்தது வீரம் நிலைத்தது. இது 2 லைன் முடிவுரைன்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதனோட கண்டினியூ அதனோட கண்டினியூ இதை நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு அது பேஜ் நம்பர் 76 பாருங்கள். வல்லின மெய்களை இட்டு நீக்கியும் எழுதுக. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குமரனை பற்றி இங்கே இப்பு வரணும். குமரனை பற்றி இங்கே இப்பு வரணும். நை பக்கத்தில் இப்பு. ஓகேங்களா? தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். என் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு தான் குமரனது வீடு. அது இங்கே நை பக்கத்தில் இப்பு சேர்த்துக்கணும். நை பக்கத்தில் இப்பு. ஓகேங்களா? அனைத்து துறைகளும் ஆண்களை இப்பு வரணும். லை பக்கத்தில் இப்பு வரணும். ஆண்களை போலவே பெண்களும் அரசு பக்கத்தில் சு பக்கத்தில் இப்பு வரணும். ஓகேங்களா? பணியை ஐ பக்கத்தில் இப்பு வரணும். பெற வேண்டும். அடுத்தது கல்வி கேள்விகளில் இக்கு வரணும். கல்விக்கு இக்கு. சிறந்தவர் நம்மை தீமைகளை இப்பு வரணும். லை பக்கத்தில் இப்பு வரணும். புரிந்து பேசுவர். நெக்ஸ்ட் தமிழர் ஆற்று தண்ணீரை ஆற்று இத்து வரணும். ட்ரூ பக்கத்தில் இத்து வரணும். தண்ணீரை இத்து வரணும். ரை பக்கத்தில் இத்து வரணும். தேக்கி இச்சு வரணும். கீ பக்கத்தில் இச்சு வரணும். சேமித்து இக்கு வரணும். தூ பக்கத்தில் இக்கு வரணும். கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். நெக்ஸ்ட் சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து கொள்கையை நிலைநாட்ட இச்சு வரணுங்க செய்தனர். அடுத்தது தமிழாக்கம் தருக. இங்கே இருக்கு பாருங்க, அது நோட் பண்ணுங்க. ஒன் 2 3 4 5 இருக்கு பாருங்க. தமிழாக்கம் தருக. நோட் பண்ணிக்கோங்க. இந்த தமிழாக்கம் கீழே பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் செய்தியை படித்து அறிவிப்புத்தாகை ஒன்றை உருவாக்குக. அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அது நோட் பண்ணுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா, மொழியோடு விளையாடுல கட்டுரை வரைகன்னு இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 77 அந்த கட்டுரை வரைக தான் இப்போ பாருங்கள். நோட் பண்ணுங்கள். கட்டுரை வரைக. அப்படியே நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதற்கு தக எல்லாத்துலேயுமே இருவரும் தான் வரும். இது பூ தொடுத்தல் இருவர், கணினியில் பணி எல்லாமே இருவரில் தான் வரும். இருவரில் டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இயல் 3 புக் பேக்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.